ஓ ஸ்பேஸ் இத ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்களால் ஒரு பாலாவா இது சம்திங் பரவாயில்ல. நிறைய பேர் வந்து சொல்லிக்கிறேன், 2-3 பேர் சொல்லிக்கிறோம். பாலான்ற ஒரு ஃபேண்டசியான ட்ரெய்லர் வந்திருக்கு மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து. தயவு செய்து பாருங்கப்பான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செமையா இருக்கு, ஒரு ஃபேண்டசி த்ரில்லரா இருக்குது பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில வந்து புதுசா விட்டுக்கொண்டே இருக்கிறாங்க கிழமைக்கு. சரி, ரொம்ப பேசாம வாங்க. எங்களுக்கு அதை பற்றியான ஆரம்பம் தெரியல, முடிவும் தெரியாததால கூட கதைக்க இயலாது. ஒன்லி ரியாக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இதை பற்றி தெரியாமல் நாங்கள் கதைக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு டைரக்டர் அவர் என்ன செய்தவர் முதல் படங்கள் அதை ஒன்றும் அனலைஸ் பண்ணாமல் வந்ததால் டைமும் இல்லாத எங்களுக்கு யாரும் தெரியல. பார்ப்போம், பார்த்துட்டு வந்து கேட்போம். வேணா பார்ப்போமா? வேலை 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 നമ്മുടെ അറിവ് പരിമിതമാണ്. നമുക്കറിയാത്തത് അനന്തവും. അറിവിന്റെ കാര്യത്തിൽ ഇന്ന് നാം നിൽക്കുന്നത് ഒരു ചെറു ദ്വീപിലാണ്. അതിനു ചുറ്റും അനന്തമായ ഒരു സമുദ്രമുണ്ട്. ഇനി വരുന്ന ഓരോ തലമുറയുടെയും കടമ ഈ ദ്വീപിലേക്ക് കൂടുതൽ കരയെ ചേർക്കുകയും അതുവഴി നമ്മുടെ അറിവിനെ അതിന്റെ പൂർണ്ണതയിലേക്ക് നയിക്കുകയും ചെയ്യുക എന്നതുമാണ്. തിരക്കിലാണോ? നല്ല വെയിലുണ്ടപ്പാ, പുറത്തേക്ക് പോണം. ആരും എവിടെയും പോകുന്നില്ല. വേണ്ട, അരുത്. അത് വെയിലല്ല താര, ഇരുട്ടാണ്. ടീച്ചർ പോലെ ബീജം മാസം അതൊരു പടം വേണം. ഞാൻ ബീജിയാണോ? കളറെല്ലാം ഡിഫറെൻ്റ് ആയിരുന്നു. ഓ ஸ்பேஸ் ஹாலிவுட்ல இருக்கிற அந்த லொகேஷன் அந்த இது மாதிரி கிடக்கு. என்ன ஸ்டேஞ்சர் திங்க்ல அது கேட்டு தாண்டி இதுதான் அந்த பிள்ளையா இருக்கு. டூன் மாதிரி கிடக்கு. போகோ அவரான் இதாகு அவரான் மெயின் ஆகும். அப்போ நீ லைட்டாக கண்ணு சோம்பு. அப்போ சவுத் சைடு சோம்பு எப்போ பாருங்க. ഞാൻ പറയാം, ഒരു മാസം കിട്ടുമ്പോ എന്റെ മുഖത്തേക്ക് ഫാൻ അടിക്കുന്നവനാണ് കനിഷ്ഠോ. ഈ ഫ്രണ്ടിൽ വരുന്ന ഫ്രാഡ് ലുക്കുള്ളവൻ വിശാൽ കുര്യൻ. എന്നെ കൊണ്ട് സ്വാഗിൽ നടന്നു പോണ ഡ്യൂട്ടീസ് സൈഡിൽ നിന്നും ഷോ ഇറക്കുന്നവനാണ് എന്റെ സന്തോഷം. പുറമ്പോക്ക് പ്ലൂട്ടോ. പുറകിൽ സംശയാസ്പദമായ സാഹചര്യത്തിൽ ചുറ്റിത്തിരിയുന്നവൻ റെനോ. പിന്നെ യവനജാൻ എവിടെ കണ്ടിട്ടുണ്ട്. മരിച്ചു പോയിട്ടും ജീവിച്ചിരിക്കുന്ന ഈ സ്വാമികളുടെ ലോകത്ത് ഈ സെറ്റപ്പ് മൊത്തം നടത്തിക്കൊണ്ടുപോകുന്ന ഓൾ ഇൻ ഓൾ പ്രൊഫസർ അമ്പിളി ഈ ഞാൻ. വെൽക്കം ബാക്ക് സർ. താങ്ക്സ് മാൻ. അതല്ലെന്ന് 10 മണിയായി. വൈകിട്ട് ഗ്യാസ് കയറും, വല്ലതും കഴിക്കണം. സോമ്പ് Sobina.
ஓ இல்லை இல்லை This reality sucks. ஓ இந்த வீடியோ ஓ என்னது ஓம் சாந்தி சாந்தி Copy that, His Highness Venkatron. இது வாட்சிங் யூ டிஃப்ரெண்ட் ஒரு மூவி பார்த்த மாதிரி இருக்கு, அதுவும் ஹாலிவுட் லெவல்ல என்ன இன்னும் வெறியெல்லாம் யோசிச்சு போறாங்களே என்ன. விஎஃப்எக்ஸ் எல்லாம் தரமா இருக்கு. இப்போ வந்து சினிமாவில் வந்து விஎஃப்எக்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா செஞ்சிருக்காங்க. அது மலையாள இண்டஸ்ட்ரி சொல்ல வேண்டாம். இனி அவதாரம் ஸ்டோரி அவங்ககிட்ட இருந்து வந்து கொண்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மாசாகவும் எடுக்கிறாங்க, அதே நேரத்தில் கிளாஸாகவும் எடுப்பாங்க, அதே மாதிரி ஃபேண்டஸ்டியிலையும் வாங்கிட்டாங்க. அதுவும் ஹாலிவுட் லெவல்ல இருக்கு எல்லாம். விஎஃப்எக்ஸ் அந்த லைட்டிங் அந்த இதெல்லாம் lights, என்ன அது பிரம்மாண்டம். அந்த டியூன் படம் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். அது வந்து ஒரு அந்த வேர்ல்டுக்கே பெரிய பிரம்மாண்டம். டியூன்ன்றது பெரிய பாலைவன வேர்ல்டு பெருசாக நல்லா காட்டிப்பான் அழகா. அது இந்த பாலைவனத்தையும் அழகா காட்டிக்கும். இதே மாதிரி இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லொக்கேஷன். ஜோம்பி இருக்கிற மாதிரி இந்த உலகம் இல்லை, இதுக்கு பின்னால ஏதோ இது வந்து வேற ஏதோ உலகம். இது வந்து யூனிவர்ஸ் சம்பந்தமான கதையாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கு அங்கே வந்து சோம்பி எல்லாத்தையும் வந்து இனி எதிர்காலத்தில் நடக்கிற கதையும் ஃபியூச்சர்ல உலகம் அப்படி இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரியும் இருக்கலாம். ஏண்டா நிறைய கிட்ட எல்லாம் வந்துட்டு மாஸ் எல்லாம் வருது கிட்ட கிட்ட வந்து நல்லா இருக்கு. அந்த பிஎஃப்எக்ஸ் தான் நல்லா இருக்குது. அந்த லைட் ஆக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட பேர்லாம் டக்குன்னு வருது இல்லை. அவருக்கு என்ன மலையாள இண்டஸ்ட்ரி அந்த பொன்மான் நடிச்சவங்க எல்லாம் நடிச்சிருக்கு. அவரோட பேர் டக்குன்னு வருது இல்லை. இப்போ இந்த டைம்ல தெரிஞ்ச நடக்கும். வீல் சேர்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஹீரோ அவர்தான் அந்த மெயின். அந்த இப்போ ஒரு இடத்துக்கு தலைவர் மாதிரி இருக்கு. அவரும் நடத்துற மாதிரி ஓட்பாதம் மாதிரி. அவரும் நல்லது கெட்டதை சொல்லுவார் போல. அப்போ அது அங்கே இது பண்ணாரு. அவர்கிட்ட எல்லாம் தெரியும் எல்லா விஷயங்களும். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர அந்த அவர் மாதிரி அந்த சார் மாதிரி சரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல அந்த பிள்ளையை வளர்த்தாரு அவர் மாதிரி தான் இவரை பார்க்க எனக்கு அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி. இதில் வீழ்ச்சியால் வர பார்க்க எனக்கு அந்த எக்ஸ்மேன் அப்பாகலிப்ஸ்ல வேற அதாவது வீழ்ச்சியால் அவரை மாதிரி அந்த ஒரு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணார். இவரும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவார். அந்த ப்ரொஃபஸர் அந்த ஒரு சிறப்பா அந்த பிள்ளையை வளர்த்தாரு. ஸோ இது பார்க்க உண்மையா இது மலையாள இண்டஸ்ட்ரியில செய்யப்பட்ட மூவியை தான் யாருமே நம்ப மாட்டாங்களே. எவ்வளவு வளர்ந்துட்டாங்க. அந்த கேர்ளரால் போய் அந்த அவங்க ரெஸ்டிங் எல்லாம் ஸ்டார் வார்ஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு. நிறைய பார்த்து செஞ்சிருக்காங்க எல்லாமே. நல்லா இருக்கு உண்மையாவே. டிஃப்ரெண்டா கதையே ஜூயிக்க முடியாம இருக்கு. விளையாண்டு இருக்கு. விளையாண்ட ஒரு பின்ன விலைதான் அது விலை தெரியல. விளையாண்டு தமிழ்ல இருந்துச்சு. அந்த மோஷன் கிராபிக்ஸ் விலை பின்னல் இருக்கு. நெட் மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்ல வராங்க. ஜோம்பி உலகத்துல அதுவும் ஜோம்பி உலகத்துல மனுஷன் நடமாடுற மாதிரி காட்டிருக்காங்க. இது என்ன மாதிரி ஸ்டோரி விளங்கல. சோம்பி வந்து மனுஷட்ட உலகத்துல வந்திருக்கு. அதை வந்து சோம்பியா மாறுறாங்கன்னு காட்டுறாங்க. பட் ஒரு சிகரெட் குடிக்கிற அவரை பார்த்தா சோம்பி ஆயிட்டா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. இந்த ஸ்டார்ட் போன கார் போச்சு. கார் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு பாத்தீங்களா. அது ஃபியூச்சர்ல வர காரோ எல்லாது வேற கிரகமோ இது அப்படியும் இருக்கலாம். வேற மாசோ அந்த மாதிரி ஸ்டோரி எடுக்கலாம் தானே. யோசிக்கிறாங்க. பிஜிஎம் அப்படி இருந்துச்சு. பிஜிஎம் அந்த ஒரு சமஸ்கிருதம் வருது. அந்த பூஜை செய்யற ஒரு மந்திரம் உண்டு. சிவலிங்கத்துக்கு சிவனுக்கு பாடுறது சம்திங் ஒரு பாட்டை பாடு. ஓம் அதாவது எங்க அர்ச்சுண்ட படத்துலயும் அது வந்திருக்கு தெரியுமா. அது வேட்டைக்காரன பாடு. ஓம் சாந்தி சாந்தி அது இல்லையா சுத்தத்துல வத்தத்துல இல்ல. இப்ப வந்து அந்த ரோபோ வச்செல்லாம் பிளே பண்ணிருக்காங்க நிறைய இடத்துல. பாத்தீங்கன்னா ஒரு மேல இதுல ஒரு ரோபோ நினைக்கும். மற்றது வந்து உள்ளுக்கு ஒரு பூனையை வந்து கொண்டு வரும். அது வந்து பட்டல் நடட அந்த சொல்லிக்க காப்பி தட் என்ன சொல்றது இந்த அந்த வாய்ஸ் ஜெனரேட்டர் அதெல்லாம் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி செய்த மாதிரி இருக்கு. வித்தியாசமா இருக்கு. அது மொத்தமா பார்க்க போனாப்பா டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும் ஃபேண்டசியான ஒரு சோம்பி சம்பந்தமான நிறைய டச் பண்ணிக்காங்க நினைக்கிறேன் இந்த படத்துல. பாப்போம் படம் தான் தெரியும் எப்படி இந்த படம். ஹாலிவுட்ல உண்மையாவே விசுவல் ரேட் கட்டாமே இருக்கும். அதை விட பிஜிஎம் தரமா இருக்குது. யாரு மியூசிக்னு தெரியல. எங்களுக்கு அதுல புதுசா இருக்கு எல்லாருமே. இந்த விஷுவல்ஸுக்கு ஏத்த மாதிரி மியூசிக் இருக்கு. எங்களுக்கு மலையாளத்தை தெரிஞ்சாலும் மம்பட்டி மோகன்லால் வேற எங்களோட மார்க்கோ எங்களோட உன்னி முகுந்தன் சார் அவ்வளவு வரையும் தெரியும். கொஞ்சம் பேர் தான் தெரியும். இந்த பொன்மான் நடிச்ச ஹீரோ பேரு தெரியாது. ஆனா ஆக்களை தெரியும்.
பேர் தெரியாது எங்களுக்கு மற்றது அந்த அந்த கூட எங்கட இவர் இந்த படத்துல பகத் ஃபாசில் ஃபகத் மஸ்ரியா மற்றது பகத் ஃபாசில் மாதிரி இன்னொரு ஆள் இருப்பார் அது என்ன வர வேண்டாம் இந்த தசரால எல்லாம் வில்லன் அடிச்சிருக்கு ஓ அடுத்து அந்த இந்த இவர் சுருள் முடிய தெரியுமா அவர் மலையாளத்தில் நிறைய ஓ இப்ப கிட்டடியில நம்மளோட இவரோட நடிச்ச மேட்ட இவர் சுதீப்பா சுதீப் இல்லை சுனிலா சம்திங் பேர் அவரும் பிடிக்கும் அவருங்கள தமிழ் அந்த இது இண்டஸ்ட்ரி என்னோட வீரா 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 சூழல் அவர் அவர் சுயேசோ சுஜித் வேறு ஸோ அப்படி கொஞ்சம் பேர் தான் எங்களுக்கு தெரியும் பட் ஃபேஸில் தெரியும் இதுதான் பேருன்னு பேர் தெரியும் தெரியாது இது நாங்க டக்குன்னு பட்டன்னு பார்த்தால ஆனா சொன்ன சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தேங்க்யூ நாங்க விட்டுருப்போம் மிஸ் பண்ணியிருப்போம் இந்த விஷயத்தை நல்ல ஒரு தேங்க்யூ இந்த வீடியோவை ரியாக்ட் பண்ண சொன்னதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க